ருத்ராஜ் கெய்க்வாடும் எம்எஸ் தோனியும் ரீசெண்டாக சென்னையில் தான் இருக்காங்கன்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில் மோஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனியும் ருத்ராஜ் கெய்க்வாடும் அடிக்கடி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், அடிக்கடி மீட்டிங்ஸில் உட்காராங்களாம், நிறைய விஷயங்கள் வந்து மணிக்கணக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் IPL 2026 பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த ஆப்ஷனில் எந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து எடுக்கணும் அண்ட் இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் எப்படி அடைக்கணுன்றதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் இருக்காருல்ல, அவர் வந்து பயங்கரமான ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காராம். சிஎஸ்கே ஜோனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாகவே வந்து ஒரு ஹெவி ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காராம். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் IPL 2025 அப்புறம் எங்கேயுமே பெருசாக கிரிக்கெட் ஆடி நம்ம வந்து பார்க்கல. ஸோ ஏதாச்சும் ஒரு இதில் செலக்ட் ஆனாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரதான் வந்து பார்த்தோம். இப்படி இருக்கும்போது சிஎஸ்கேக்கு வந்து என்ன பண்ணுவார் அவர் அடுத்த சீசன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்துச்சு. பட் இப்போ சிஎஸ்கே ஜோன்லேயே வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அண்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது எனக்கு என்னமோ IPL 2026 ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கப் அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் தரமான சம்பவம் IPL 2026 பண்ண போகிறாங்க. பொறுத்திருந்து பாருங்கள்.